லெனின் தற்பொழுது விஜய் எந்த பகுதியை கடந்திருக்கிறார்? மரக்கடை பகுதியை சென்றடைய இன்னும் எவ்வளவு நேரம் பிடிக்கும்? நேரம் தேவைப்பட்டது. அதற்கு பிறகு திருச்சி விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட் பகுதிக்கு வருவதற்கு 1 மணி நேரம், டிவிஎஸ் டோல்கேட்டை கடந்து தலைமை தபால் நிலையத்துக்கு வருவதற்கு 1 மணி நேரம், ஆக மொத்தம் 3 மணி நேரம் ஆயிருக்கிறது அவர் தலைமை தபால் நிலையத்தை வந்து அடைவதற்கு. மொத்தம் 6 கிலோமீட்டர் தூரம், அதில் 3 கிலோமீட்டர் தூரத்தை அடைவதற்கு 3 மணி நேரங்கள் செலவாயிருக்கிறது. இப்பொழுது தலைமை தபால் நிலையத்திலிருந்து திருச்சி பாலக்கரை வழியாக அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய காந்தி மார்க்கெட், எம்ஜிஆர் சிலை முன்பாக அந்த பகுதியை நோக்கி வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். தற்போது மேலப்புத்தூர் அந்த அண்டர் கிரவுண்ட் பாலத்துக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வந்து பாலக்கரை ரவுண்டானாவை நோக்கி வர இருக்கிறார். இதற்கு பின்னால் இங்கிருந்து புறப்பட்டு மக்கள் வெள்ளத்தை கடந்து இங்கிருக்க அருகாமையில் இருக்கக்கூடிய திருச்சி காந்தி மார்க்கெட் அந்த எம்ஜிஆர் சிலை முன்பாக அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இன்னும் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் அந்த பிரச்சாரம் அந்த இடத்தை அடைவதற்கு ஏற்படும் என்று இருக்கிறது. அந்த அளவில் அந்த மேலப்புத்தூர் அண்டர் கிரவுண்ட் பாலமாக இருக்கட்டும், அதற்கு பிறகு பாலக்கரை ரயில்வே மேம்பாலம் அதனுடைய பகுதி, பாலக்கரை ரவுண்டானா, அதன் பிறகு மதுரை பழைய மதுரை ரோடு, இந்த பகுதியெல்லாம் கடந்து அவர் வந்து எம்ஜிஆர் சிலையை வந்து அடைய வேண்டும். எம்ஜிஆர் சிலை அருகிலும் ஏராளமான மக்கள் வந்து கூடியிருக்கிறார்கள். அவர்களை ஒதுக்கிவிட்டு அந்த வாகனம் வந்து நின்று அதன் பிறகு அவர் மேலே ஏறி திறந்த வெளி வாகனத்தின் மூலமாக அந்த மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்வதற்கு இன்னும் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஏற்படும் என்று கருதப்படுகிறது. போலீசாரும் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அந்த வாகனத்தை வேகமாக உள்ளே அழைத்து வருவதற்கு பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அந்த வாகன உற்சாகமாக அந்த தலைவர் விஜய் வாழ்க என்று முழக்கமிட்டுக் கொண்டு அந்த வாகனத்தின் பின்னாலே வருவதால் அந்த வாகனம் வேகமாக முன்னேறி பிரச்சார இடத்திற்கு வந்து சேர முடியவில்லை. லெனின், நீங்கள் சொல்வது போல காவல்துறையினர் முயற்சிகளை எடுத்தாலும் எல்லோருக்கும் எழுகின்ற ஒரு கேள்வி, தொடர்ந்து காலையிலிருந்தே நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேள்விதான். அங்கு சில காட்சிகளில் கயிறு கட்டி அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை நெறிமுறைப்படுத்தி நிற்க வைக்கின்ற அந்த காட்சிகளையும் பார்த்தோம். இப்ப இதே போல அனைத்து தொண்டர்களையும் சாலையினுடைய இரு மருங்கிலும் நெறிப்படுத்தி காவல்துறையினரால் நிற்க வைக்க முடியவில்லையா? தொண்டர்களினுடைய அதிக கூட்டம் காரணமா அல்லது காவல்துறையினருடைய எண்ணிக்கை குறைவா இருக்குதா? இல்ல, காவல்துறை எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. காவல்துறையினுடைய திட்டமிடலும் தாவேகா நிர்வாகிகளுடைய திட்டமிடலும் வெவ்வேறாக அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இந்த போக்குவரத்து நெரிசல் பற்றி குறிப்பா வந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து மதியம் 1 மணிக்கு மேற்கு சென்னை, மும்பை, துபாய் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய விமான பயணிகள் விமான நிலையத்திற்குள் 2 மணி நேரம் 1 மணி நேரம் முன்னதாக விமான நிலையத்திற்குள் செல்ல வேண்டும். அவர் அந்த அத்தகைய பயணிகளால் விமான நிலையத்திற்குள் செல்ல முடியாத ஒரு நிலை அந்த புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில வந்து ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம திருச்சி டிவிஎஸ் டோல்கேட், மத்திய பேருந்து நிலையம், காந்தி மார்க்கெட், சத்திரம் பேருந்து நிலையம், திருச்சி மைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலை முழுவதும் பொது போக்குவரத்து என்பது முற்றிலும் தடைபட்டிருக்கிறது. வாகனங்கள் அனைத்தும் வெவ்வேறு பாதைகள்ல வந்து திசை மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வந்து சேர முடியவில்லை. இங்கு வர வேண்டும் என்று சொன்னால் எல்லா திசைகளிலிருந்தும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் அல்லது 4 கிலோமீட்டர் தூரம் பொது பேருந்திலிருந்து இறங்கி நடந்து மட்டுமே இங்கு வந்து சேர வேண்டிய ஒரு நிலைமை என்பது இருக்கிறது. பொதுமக்கள் போலீசார் வந்து திட்டமிடலுக்கும் தாவேகாவினர் திட்டமிடலுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த இடைவெளிதான் இவ்வளவு பெரிய போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் என்று